ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதையில் ஒரு பிச்சைக்காரன் 30 வருஷமாக ஒரு பழைய பெட்டி மேலே உட்காந்து பிச்சை எடுத்துகிட்ருக்கான். ஆனால் அந்த பெட்டிக்குள்ளே என்ன இருக்குன்னு அவனுக்கே தெரியல. இதை விட ஒரு அதிர்ச்சியான விஷயம் என்னென்னா, இதே மாதிரி ஒரு பெட்டி உங்ககிட்டேயும் இருக்குது. நீங்களும் அது மேலே தான் உட்காந்துட்டு இருக்கீங்க. அது என்ன பெட்டி, அதுக்குள்ளே என்ன இருக்குது, வாங்க பார்ப்போம். ஒரு ஊரில் ஒரு பிச்சைக்காரன் இருந்தான். அவன் கடந்த 30 வருஷமாக ஒரு பழைய மரப்பெட்டி மேலே தான் உட்காந்து பிச்சை எடுத்துகிட்டு இருந்தான். அவன் எத்தனையோ பேர்கிட்ட காசு கேட்டிருக்கான். ஆனால் அந்த பெட்டிக்குள்ளே என்ன இருக்குன்னு ஒரு தடவை கூட அவன் பார்த்ததே இல்லை. ஒரு நாள் அந்த வழியாக வந்த ஒரு ஞானி அந்த பிச்சைக்காரன்கிட்ட ஒரு ஆச்சரியமான கேள்வி கேட்டார். அது என்னவா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்? பட் அந்த கேள்வி தான் அவன் வாழ்க்கையே மாற்றுச்சு. அந்த ஞானி கேட்டார், ஏன்பா 30 வருஷமாக இந்த பெட்டி மேலேயே உட்காந்து இருக்கியே, இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு என்னைக்காவது திறந்து பார்த்தியா அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த பிச்சைக்காரன், இதில் ஒன்றும் இருக்காது சாமி, இது வெறும் குப்பை பெட்டி தானே சொன்னார். ஆனால் ஞானி விடலை. ஒரு முறை திறந்து தான் பாரேன் அப்படின்னு சொன்னார். அந்த பிச்சைக்காரன் தயங்கி அந்த பெட்டியோட மூடியை ரொம்ப கஷ்டப்பட்டு திறந்தான். அந்த பெட்டிக்குள்ளே இருந்ததை பார்த்து அவன் அதிர்ச்சியில் அப்படியே உறைஞ்சி போயிட்டான். ஆமாங்க, நீங்கள் நினச்சது சரிதான். அந்த பெட்டி முழுக்கவும் தங்க காசுகளும் வைரங்களும் நிறைஞ்சு இருந்தது. 30 வருஷமாக அவன் ஒரு கோடீஸ்வரன். ஆனால் அவன் அந்த பெட்டி மேலேயே உட்காந்துட்டு பிச்சை எடுத்துகிட்டு இருந்தான். அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கான வெற்றியும் மகிழ்ச்சியும் திறமையும் நமக்குள்ளே இருக்குது. நாம தான் அதை திறந்து பார்க்காம வெளியில் தேடிட்டுருக்கோம். இந்த உண்மை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையும் வாசலில் இருந்து ஒரு மாற்றம் கண்டிப்பாக நடக்கும். இது உங்கள் சத்யா.